சிக்கன் பிரியாணிக்கு வந்து இப்போ பாத்திரம் வச்சுக்கிறாங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. 15 கிலோ தான் செய்கிறாங்க நம்ம இங்கே. இப்போ வந்து ஆயில் வந்து 3 லிட்டரு, சிக்கன் கூட 3 லிட்டர் ஆயில் போடுறாங்க. பட்டை 100 கிராமு, ஏலக்காய் ஒரு 50 கிராமுக்கு இது, லோங்கு ஒரு 50 கிராமுக்கு இது. அடுத்தது வந்து ஆனியன் 3 kg ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோங்க, ஸ்லைஸ் பண்ணி. இப்போ வந்து பச்சை மிளகா நம்ம போடுறோங்க, ஒரு 100 கிராம்ஸ் பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா. ஆயில் வந்து 10 மினிட்ஸ் வேகணும். ஆயிலில் ஆனியன் நல்லா வேந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும். பூண்டு வந்து 3/4 கிலோ பூண்டுக்கு இது அரிசி க்ளீன் பண்ணி அரிசி வச்சுக்கிறாங்க நம்ம. இது வந்து இதில் ஆட் பண்ணி போகிறாங்க. இப்போ வந்து இஞ்சி வந்து 3/4 கிலோ இஞ்சிக்கு இது ஆல்ரெடி நம்ம பூண்டு போட்டுக்கிறோங்க. இப்போ இஞ்சி மிக்ஸ் பண்ணி போகிறாங்க பிரியாணி கூட. சிக்கன் பிரியாணி 15 கிலோக்கு மிக்ஸ் பண்ணி போகிறோம் இஞ்சி. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஆயிலில் நல்லா பாயில் ஆகணும். இது நல்லா பாயில் ஆகி நல்லா ப்ரௌன் கலராக நல்லா ஸ்மெல் போகணும். இஞ்சி பூண்டு இது வாசனை எல்லாம் போகணும் இது உள்ள. இது வந்து கல் உப்பு 3/4 கிலோக்கு இதை ஆட் பண்ணி போகிறாங்க. மிளகாய் பொடி 150 கிராமுக்கு இது வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுறோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் கலர் வரணும், நல்லா ரெட்டு கலராக வரணும். மூணு கிலோ தக்காளிக்கு 1.5 லிட்டர் தயிருக்கு இதில் மிக்ஸ் பண்ணிட்டு போகணும். இது வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொத்தமல்லி புதினா 6 கட்டைக்கு இதில் 6 கட்டை இதில் நீங்கள் போடலாம். நீங்கள் தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா வேகணும். ஆயிலில் நல்லா ரோஸ்டட் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணி. ஒரு 5 லிட்டர் நம்ம ஹாட் வாட்டர் சுடு தண்ணி வந்து இதில் ஒரு 5 லிட்டர் போட்டுக்கலாம். இது வந்து 1.5 லிட்டர் ஜக்கு. இது 3 போட்டேன். இது 4 ஆஃபு 5 லிட்டர். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு விட்டுடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கட்டை போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நம்ம போட்டோம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கின்னு சில்லி நல்லா ரோஸ்ட் ஆகி அது தக்காளி எல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டு
எல்லாம் இந்த மாதிரி நைஸ் ஆகிட்டு இருக்கும். எல்லாம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து நம்ம சிக்கன் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இது ஒரு பீஸ் வந்து லெக் பீஸாக போடுறோம். நம்ம ஜாஸ்தி 100 கிராம்ஸ் இருக்கும் ஒரு பீஸு 100 கிராம்ஸு 150 கிராம்ஸ் வரும். லெக் பீஸ் எல்லாம் 150 கிராம்ஸ் வரும். இப்போ அதில் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம 15 கிலோ சிக்கன். ஓகே, வந்து இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மசாலாவில் இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம பாயிலுக்கு அவசரம் மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் 10 மினிட்ஸு. இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் லெமன் ஜூஸு 10 எலுமிச்சை பழம் இருக்குது. 10 எலுமிச்சை பழம் வந்து ஜூஸ். இது வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி மூடிடலாம். கொஞ்சம் ஒரு அனல் வரணும். இதுக்கு ஒரு கொதிக்கணும். பாதி வந்துச்சு. உப்பு 1/2 கிலோ உப்பு சேர்க்கணும் நம்ம இதில். உலையில் 1/2 கிலோ உப்பு, 1 கிராம் மட்டும் கேசரி கலர், 1/2 கட்டு கொத்தமல்லி புதினா, பத்து பச்சை மிளகா இதில் உலையில் தண்ணியில் போடணும். இது வந்து 15 கிலோ அரிசிக்கு இது. இப்போ எடுத்து உலையில் போடுறாங்க. 7 மினிட் 8 மினிட்ஸ் 80% வேக வைக்கணும். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்குது. சிக்கன்னு நல்லா வெந்துச்சு. இது இந்த மாதிரி வெந்தால் இது கலர் சேஞ்ச் ஆகிடும். சிக்கன் பாயில் ஆகிட்டோம். இந்த மாதிரி பாயில் ஆகிடும். எயிட்டி % வெந்துடும் சார். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் இன்னும். இது 50 ஆகிக்குது. இது பாஸ்மதி ஃபார்ச்சூன் கம்பெனின்னு ஒன்று இது. நல்லா இருக்குது ரைஸ். இது ஃபார்ச்சூன் பிரியாணி ஸ்பெஷல் ரைஸ்ன்னு வருது. நல்லா இருக்குது. இது ஆயிடுச்சு. இது 80% வெந்துச்சு. இந்த மாதிரி வெந்துச்சு. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம வடை கட்டிடலாம். இதுக்கு 80% ரைஸ் பாயில் ஆகிடுச்சு. இது இப்போ வந்து எடுத்து நம்ம சிக்கன் பிரியாணியில் சிக்கன் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி நம்ம தம் போட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி நல்லா கீழேருந்து மிக்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி இருபது நிமிஷம் இப்போ நம்ம வந்து தம் போட்டு விட்டுடலாம்.
சிக்கன் பிரியாணி கமகமந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது காஜா ஹோட்டல்